வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பாதி வாழைப்பூ எடுத்து கடலப்பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ கடுகு போட்டுருக்கேன். இப்போது நான் கடுகு போட்டுருக்கோம். சீரகம், உளுந்து போட்டுருக்கேன். இப்போது ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு பொடியாக நறுக்குது. உங்கள் வாழைப்பூல இருக்கணும் உப்பு போட்டுக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் போட்டுருக்கேன். இது வதங்கிறதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி திருவி ஒரு 3 ஸ்லைஸ் கட் பண்ணி திருவி வச்சுருக்கேன். அது கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இது போல் சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, இது இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது வதங்கிட்டு இந்த வாழைப்பூ போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணிலாம் சுண்டட்டும். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அரைச்ச தேங்காவை இதில் போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் எதுக்கு வச்சு சாப்பிடலாம். அப்படியே சாதத்தோடு பிஸ்னஸ் சாப்பிட்றது நல்லாயிருக்கும்.